இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர்கள் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபைகளை நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம், உம்முடைய இரக்கங்களை நாங்கள் எண்ணும் பொழுதெல்லாம், உம்முடைய அன்பை எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொண்டதை சிந்தித்து பார்க்கும் பொழுதெல்லாம் சுவாமி, உம்மை துதியாமல் இருக்க முடியாது. உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, அவைகளை நீர் எங்களுக்கு காண்பித்த உம்முடைய அன்புக்காக உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த கர்த்தருடைய நாளிலே மீண்டும் உம்மை ஆராதிக்க அவரவர்களுடைய இல்லங்களிலே கூடியிருக்கிறோம் சுவாமி. நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களோடு கூட இருக்க வாக்கு பண்ணி இருக்கிற தேவன், ஆகவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்க தேவன் கிருபை தாரும். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த ஆராதனை உமக்கு மகிமையுள்ள ஆராதனையாக ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க எங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிலே குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு. உமக்கு பிரியமில்லாத காரியங்களையும் எங்களுடைய வாழ்விலை செய்திருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நாங்கள் மன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை கரை திரைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அகற்றி எங்களை சுத்திகரிக்க அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 170 பாமாலை பாடுவோம். 170 பாமாலை சகோதரர் ஒன்றாய் ஏகமான சிந்தையாய் என்கிறதான பாமாலையை நாம் பாடுவோம். Yeah.
நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 95 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The psalm taken for our responsive reading is Psalm 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குடிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். தி அபாசல் கிரீட். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமணத்தில் ஏறி சர்வ பிதாவாகிய தேவன் அல்வார்சி பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசவையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்கு வேத பாடமாக நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாத ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமும் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறது, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் அதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல.
இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அவர் கிறிஸ்துதானோ என்றாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அதே பகுதியை இப்பொழுது நாம் ஆங்கிலத்திலே வாசிக்க கேட்போம். Today's scripture portion is taken from John chapter 4 verses 8 to 29. His disciples had gone into the town to buy food. The Samaritan woman said to him, "You are a Jew and I am a Samaritan woman. How can you ask me for a drink?" For Jews do not associate with Samaritans. Jesus answered her, "If you knew the gift of God and who it is that asks you for a drink, you would have asked him and he would have given you living water." "Sir," the woman said, "you have nothing to draw with and the well is deep. Where can you get this living water? Are you greater than our father Jacob, who gave us the well and drank from it himself, as did also his sons and his livestock?" Jesus answered, "Everyone who drinks this water will be thirsty again. But whoever drinks the water I give them will never thirst. Indeed, the water I give them will become in them a spring of water welling up to eternal life." The woman said to him, "Sir, give me this water so that I won't get thirsty and have to keep coming here to draw water." He told her, "Go, call your husband and come back." "I have no husband," she replied. Jesus said to her, "You are right when you say you have no husband. The fact is, you have had 5 husbands, and the man you now have is not your husband. What you have just said is quite true." "Sir," the woman said, "I can see that you are a prophet. Our ancestors worshipped on this mountain, but you Jews claim that the place where we must worship is in Jerusalem." "Woman," Jesus replied, "believe me, a time is coming when you will worship the Father neither on this mountain nor in Jerusalem. You Samaritans worship what you do not know. We worship what we do know, for salvation is from the Jews. Yet a time is coming, and has now come, when the true worshippers will worship the Father in the Spirit and in truth, for they are the kind of worshippers the Father seek. God is Spirit, and his worshippers must worship in the Spirit and in truth." The woman said, "I know that Messiah, called Christ, is coming. When he comes, he will explain everything to us." Then Jesus declared, "I, the one speaking to you, I am he." Just then his disciples returned and were surprised to find him talking with the woman, but no one asked,
What do you want, or why are you talking with her? Then, leaving her water jar, the woman went back to the town and said to the people, "Come, see a man who told me everything I ever did. Could this be the Messiah?" May Lord bless these verses. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாள் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு மிஸ்ஸஸ் அனிதா அருள் செல்வன் அவர்களும் மிஸ் கேத்ரின் சில்வஸ்டர் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். 12ஆம் தேதி மிஸ்டர் ஐசக் விஜயகுமார் அவர்களும் 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் குவைட்லின் ஸ்டான்லி அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். திருமண நாளை 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி நடராஜன் அவர்களுடைய குடும்பம் காண்கிறார்கள். பிறந்த நாளை காண்கிற அருமையான உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே போல இந்த திருமண நாளை காண்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் எல்லா விதமான நன்மைகளையும் சங்கீதம் 85 வாசிக்கிறவனுமாக கர்த்தர் நன்மையானதை தருவார். அந்த நன்மையானதை உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் தந்து சுகத்தோடும் பலத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் வாழ உங்கள் அனைவரையும், குறிப்பாக பிறந்த நாட்களை காண்கிறவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பமும் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற வசனத்தின்படி சந்தோஷமாயிருந்து அவருடைய சந்தோஷத்தை நிறைவேற்றி தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒரு சந்தோஷம், சமாதானம், சுகவாழ்வு நிறைந்த குடும்ப வாழ்க்கை வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலவேளையில இன்றைக்கும் இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களை காண்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உம்முடைய அன்பை அவர்களுக்கு கொடுத்து ஆயுசு காலங்களை நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக தந்து ஆண்டவரே உமக்குள்ளாக சந்தோஷத்தோடு இன்னொரு புதிய ஆண்டை காணும்படியான பாக்கியம் தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். பிரவேசிக்கிற புதிய வருஷத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அது கர்த்தர் தந்த வருஷமாகையால் கர்த்தரால் மாத்திரம் அதை நன்மையினால் முடிசூட்டி கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து பிள்ளைகள் யாவரும் சுகத்தோடும் பலத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் தீர்க்காயுசோடும் வாழ உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எனும் திருமண நாளை காண்கிற சகோதரர் நடராஜன் அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் நீர் செய்த நன்மைகள் ஏராளம், 1000 நாவுகள் இருந்தாலும் உடைய துதியை சொல்லி போதாத அளவுக்கு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறீர். அந்த நன்மைகளிலே தொடர்ந்து மகிழ்ந்திருக்க இந்த புதிய திருமண ஆண்டிலே பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டோடைய ஆளுகைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் அவருடைய அரவணைப்புக்கும் அன்புக்கும் அவருடைய ஆதரவுக்கும் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். உடைய நாமத்தினாலே அவர்களையும் அவருடைய திருமண நாளையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஒவ்வொரு ஆராதனை வேளைகளிலும் அருமையான நம்முடைய சிறு குழந்தைகள் மனப்பாட வசனம் சொல்லி வருகிறார்கள். அவர்கள் மனப்பாட வசனங்களை கற்றுக் கொடுத்து வீடியோ எடுத்து அனுப்புகிற பெற்றோருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். வசனம் சொல்லுகிற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த வசனங்கள், நீங்கள் மனப்பாடம் செய்திருக்கிற அந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்க உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது சிறு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. Let the lad an instant seek his preservation. 1 Chronicles 16:11. The Lord is
my shepherd. I shall not be in want. Psalms 23 verse 1. Thank you. காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகள் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. Thank you. Deuteronomy 28 verses 6. You will be blessed when you come in and blessed when you go out. Thank you. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. ஆமென். I called to God and the Lord saved me. Thank you. Let everything that has breath praise the Lord. Psalms 150 verse 6. You are the light of the world. A town built on a hill cannot be hidden. Matthew 5:14. Thank you. Be strong and courageous. Do not be afraid or discouraged, for the Lord your God is with you, and He'll come wherever you go. Joshua chapter 1 verses 9. உம்முடைய வசனம் காதுகளுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். May God be gracious to you and bless you and make His face shine on us. Psalm 67 verses 1. May the foot of the proud not come against me, and the hands of the wicked drive me away. Psalms chapter 36 verse 11. நம்முடைய இன்றைக்கான மன்றாட்டு ஜெபத்தை அருமையான நம்முடைய மூத்த ஐயா வேதராஜ் ஐயா ஏறெடுப்பார்கள். உங்கள் யாவருடைய சார்பிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அவர்களை இந்த மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, இந்த நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையினுடைய கர்த்தாவே, என்னுடைய சமூகத்திலே அடிமைகளாக நாங்கள் நின்று உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி எழும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை என் தேவனே அங்கீகரித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, பொல்லாத உலகத்திற்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. நீர் உங்களுடைய வாக்குத்தத்தின் பிரகாரமாக கர்த்தாவே, நாட்களில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று நீர் முன்கூட்டி அறிந்து எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீரையா. அதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கும்போது கர்த்தாவே, நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறப்பா, அப்படிப்படாத நாட்களிலே கர்த்தாவே எங்களை அதிசயமாகவும் அற்புதமாகவும் நீர் வழி நடத்தி வருகிற அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. காலம் பொல்லாததாக இருக்கிறபடியால் காலத்தை நாட்கள் பொல்லாதபடியாக காலம் பொல்லாதபடியாக இருக்கிறபடியால் காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள என் தேவனைகள் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்திலே துவக்கும்போது எங்களோடு இருந்த ஆத்மாக்கள் நாட்களில் அநேகமாக இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அதுபோல எங்களையும் கூட கர்த்தாவே நீர் விசேஷமாக நாள் வரை நிமிஷம் வரை காத்து வருகிற அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 9 மாதத்தையும் கடந்து இந்த 10வது மாதத்தில் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. 2வது வாரத்திலே உங்களுடைய சமூகத்திலே நிற்கிறோம் ஐயா. கர்த்தாவே, ஒரு விஷயம் நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய பரிசுத்தமான பாதையிலே அனுதினமும் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத வியாதிகளுக்கும் மத்தியிலே எங்களை நீர் விசேஷ தருணமாய் நீர் எங்களை தப்புவித்து வழிநடத்துகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திற்காக நம்முடைய சமூகத்திலே பெறுகிறோம் ஆண்டவரே. உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற பொல்லாத வியாதிகளை நிமித்தம் கர்த்தாவே நாங்கள் உங்கள் சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வியாதி நிமித்தம் கர்த்தாவே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நஷ்டங்கள், துன்பங்கள், எத்தனையோ கர்த்தாவே ஆத்மாக்கள் அழிந்து விட்டதப்பா. ஆனாலும் கூட கர்த்தாவே இதுவும் உங்களுடைய சுத்த கிருபை என்று எண்ணி நாங்கள் பார்த்து நாள் வரை நாங்கள் கர்த்தாவே வாழ்ந்து கொண்டு வருகிறது உங்களுடைய கிருபை என்று நாங்கள் அறிகிறோம், உணர்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக நீ நாட்களிலே நடத்தி வருகிறீரப்பா. கர்த்தாவே
கொஞ்ச நேரம் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்க நீர் கர்த்தாவே எங்களுக்கு நீர் சமூக தருணத்தையும் சந்தர்ப்பத்தையும் நீர் தந்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வைரஸ் நிமித்தம் எங்களை நீர் தப்பித்து வருகிறீர் கர்த்தாவே. அது நிமித்தமாக எத்தனையோ பிரச்சனைகள் கர்த்தாவே அடைப்பட்டிருக்கிறதப்பா. கர்த்தாவே அதெல்லாம் என் தேவன் நீர் திறந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அது நிமித்தம் எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது உலகத்தில் அறிகிறோம் ஆண்டவரே. பண பிரச்சனைகள் கர்த்தாவே, தொழில் பிரச்சனைகள் கர்த்தாவே, எல்லாவற்றிலும் கர்த்தாவே, உயிர் சேதங்கள் கர்த்தாவே, இவற்றில் எல்லாம் என் தேவன் உங்கள் கர்த்தாவை நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்தபடியாலும் என்று ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவராக இருந்த கர்த்தாவே, பெரிய காரியங்களை நீர் செய்து வழி நடக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இதெல்லாம் கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு அறிகுறி என்று நாங்கள் உணர்ந்தவர்களாக காணப்பட, அதற்காக நாங்கள் தகுதிப்பட கர்த்தாவே, நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் வழி நடக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை நீர் தட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத பலத்தினால் எங்களை நீர் அனுதினமும் நீர் காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கும் பிள்ளைகளாக கர்த்தாவே காணப்பட வேண்டுமே ராஜா. அதற்காக எங்களை நீர் பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, உற்சாகப்படுத்தும் கர்த்தாவே. பரலோகத்தின் ஞானத்தினால் எங்களை நீர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே இந்த சண்டை ஆராதனை நம்முடைய கருத்திலிருந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நடத்துகிற நம்முடைய ஆயரை கூட கர்த்தாவே நம்முடைய கருத்திலிருந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக கர்த்தாவே சண்டை ஆராதனை இன்னும் கூட ஆராதனையில் நடக்க இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கூட கர்த்தாவே தாய்மார்கள் நடத்துகிற ஊழியங்கள், பிள்ளைகள் நடத்துகிற ஊழியங்கள், சண்டை கிளாஸ் ஊழியங்கள் எல்லாவற்றையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் என் தேவன் நீர் முன்னின்று நீர் நடத்தி தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸின் காலங்களிலே கர்த்தாவே இப்படியாக ஆலயங்கள் அடைப்பட்டிருக்கிறதப்பா. அதையெல்லாம் என் தேவன் கர்த்தாவே நீர் ஏற்ற நிலையிலே வரும் நாட்களிலே நீர் திறந்து கொடுத்து கர்த்தாவே நாங்கள் உள்ளே சென்று கர்த்தாவே ஆலயத்திலே நாங்கள் சுதந்திரமாக ஆராதிக்கும் பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் பூரம் கர்த்தாவே நாட்களிலே கர்த்தாவே கொந்தளித்து கர்த்தாவே மனவேதனையோடு இருக்கிறது நீர் அறிவில் கர்த்தாவே. ஆனாலும் எல்லாவற்றும் இந்த பயத்தை எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தாவே ராஜா வரும் நாட்களிலே கர்த்தாவே அநேக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு கர்த்தாவே பிள்ளைகள் உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முக்கியமாக இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தருவீர் என்கிற ஒரு விசுவாசத்தோடு உங்களோட சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட கர்த்தாவே நாங்கள் வசிக்கிற இந்த இந்திய தேசத்திற்காக உங்களோட சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களோட சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். தேசத்தை நீர் சுதந்திரத்துக் கொள்ள எங்கள் நீர் கர்த்தாவே பலன் தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்திலே வந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாநிலத்திற்காக உங்கள் சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிரதமருக்காகவும் இன்னும் ஜனாதிபதிக்காகவும் மற்றும் அமைச்சர்களுக்காகவும் மந்திரிகளுக்காகவும் உங்கள் சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லோருடைய நீர் கிரியை செய்து நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் அது நல்ல முறையிலே காணப்பட செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. இந்திய தேசத்திலே கர்த்தாவே ஒவ்வொரு பகுதிகளிலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மிஷினரிகளையும் உடைய கரத்தில் வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு மிஷினரிகளும் கர்த்தாவே அவர்கள் இடங்களில் சென்று கர்த்தாவே ஊழியத்தை செய்யும்போது கர்த்தாவே நீர் அவர்களை அதிகமாக நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் என் தேவன் அகற்றி தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை அவர்களுக்கு நீர் கொடுத்து நீர் கர்த்தாவே
இந்திய தேசத்தை உமக்கு சொந்தமாக்க நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொல்லியிருக்கிறீரப்பா, கால்மிக்கும் தேசத்தை எல்லாம் நான் உனக்கு சொந்தமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. அதுபோல அந்த அவர்கள் கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உமக்கென்று சொந்தமாக்க நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட கர்த்தாவே, எங்கள் சபையின் மூலமாக தாங்கப்பட்டு வருகிற மிஷனரிக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. தாமஸ் அக்கிரமாக்காக அதிகமாக நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஒரு பகுதியிலே, விகாஸ்வாடி என்கிற பகுதியிலே கர்த்தாவே, அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை செய்து மக்கென்று செய்து வருகிறார்கள் அப்பா. உற்சாகமான ஒரு மகன் ஆண்டவரே. அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் மனைவியும் நீர் அதிகமாக ஊழியத்தின் பாதையிலே நீர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதிகமாக அவர்கள் மூலம் அநேக ஆத்மாக்கள் சந்திக்கப்பட நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிற கர்த்தா ஊழியங்களையும் தேவன் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை அதிகமாக நீர் காத்துக்கொள்ளும் ஐயா. அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் போய் சந்திக்கும் போது கர்த்தாவே, நீர் அவர்களோடு இருந்து அவர்களுடைய நாவிலே நீர் இருந்து பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, மறுபடியுமாக கர்த்தாவே, எங்கள் சபையிலே கர்த்தாவே ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு சமூகத்திலே செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் நாட்களிலே என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் என்பதை என் தேவன் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறீரப்பா. கர்த்தாவே, பண பிரச்சனைகள், வியாதிகள் மத்தியிலும் கர்த்தாவே, இன்னும் பலவிதமான இக்கட்டுகள் மத்தியிலும் அவர்கள் இருப்பார்களோ இல்லையோ நாங்கள் அறிவோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீரப்பா. அதெல்லாம் என் தேவன் பார்த்து அவர்களுடைய சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வியாதியிலிருந்து விடுபட்ட பிள்ளைகளாகவும் பணப்பிரச்சனையிலிருந்து நீக்கப்பட்ட பிள்ளைகளாகவும் நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட கர்த்தாவே, சபையின் மூலமாய் இன்னும் எத்தனையோ காரியங்கள் உண்டு கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் ஒருவர் அறிந்திருக்கிறீர். அவர்களை அதிகமாக நீர் காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் ஊழியக்கார மகனை கூட கர்த்தாவே இன்னும் அதிகமாக எல்லா சபையின் காரியங்களில் எல்லாவற்றிலும் கூட நின்று நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்களிலே கர்த்தாவே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படித்தும் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் கரத்தில் வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வேலைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களுக்கும் ஏற்ற வேலையிலே கர்த்தாவே நீ நினைத்தருளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட கர்த்தாவே, எல்லா வாலிப பிள்ளைகளும் அதிகமாக உங்களுடைய கரத்தில் வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பொல்லாத உலகத்திற்களே இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் நீ பாதுகாத்து பராமரித்து உங்களுடைய ஞானத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நீ வழி நடக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் கூட கர்த்தாவே, நீருக்கு கர்த்தாவே விரும்பின அதிகமாக விரும்பி நேசிக்கிற சிறு பிள்ளைகள் அப்பா. அவர்களையும் நீர் அதிகமாக நாட்களில் எந்த விதமான பலவீனங்களோ பிரச்சனைகளோ வியாதிகளோ வராதபடி என் தேவன் உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சண்டை அவர்கள் சென்று நம்முடைய வேத வசனத்தை கற்றுக்கொண்டு வரும் நாட்களிலே அது அவர்களுடைய இடத்தில் கிரியை செய்து இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு நம்முடைய பிள்ளைகளை நீர் வளர்த்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சண்டைகளால் ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப மக்களை அதிகமாக நீர் பார்த்துக்கொள்ளும். வாலிப குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே ஒரு சாகத்தோடு ஊழியத்தை செய்ய நீ வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதமான பலவீனங்களும் அவர்களை தாக்கி விடாதபடி கர்த்தாவே உம்முடைய பலத்தை கொண்டு கர்த்தாவே அவர்கள் உம்முடைய ஊழியங்களை செய்ய நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் குழந்தை இல்லாத உண்டு கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பேர்காலத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே, அவர்களை நீர் ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை என் தேவன் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமாக உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கும் பிள்ளைகளாக எங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றி உங்களுடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கும் பிள்ளைகளாக எங்களுக்கு ஒரு வாஞ்சையை நீர் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்காகவும் சமுதாயத்திற்காகவும் உலகத்திற்காகவும் ஒழுங்குகளுக்காகவும் ஜெபிக்கும் பிள்ளைகளாக கர்த்தாவே ஒவ்வொருவரை நீர் உற்சாகப்படுத்தும். ஒவ்வொருடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. ஏனோதானம் என்று வாழாதபடி உமக்கென்று உத்தமத்தோடு உண்மையோடு வாழத்தக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. காலம் கடைசியாக இருப்பதினால் உம்முடைய வருகையும் அதிக சமீபமாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து உணர்ந்து வாழத்தக்க எங்கள் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ என் தேவன் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. இன்னும் நாங்கள் அந்த பரலோக சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும் பிள்ளைகளாக எங்கள் மனவாட்டிகளாக நீர் வரும்போது
ஆமென் இயேசுவே வாரும் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அதிகமாக பொல்லாத உலகத்தில் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். பலவீனங்களிலே உங்களுடைய வரம் பரிபூரணம் விளங்கத்தக்க உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரை நாமத்துக்கு மகிமையாக நடத்தும். விதியான வேலை உங்கள் கரம் கொடுக்கிறோம். ஏற்று வழி நடத்தும். புதிய கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து 17ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிற வண்ணமாக கண்ணின் மணியை போல காத்தருளும் என்று சொல்லி ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்து, அதே சங்கீதத்திலே அவருடைய செட்டைகளின் நிழலில் நம்மை வைத்து காத்து, வலக்கரத்தினாலே நம்மை காத்து, இம்மட்டும் ஜீவனோடும் சுகத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் அவருடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து சமயத்திற்கேற்ற சகாயராய் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். ஆகவே என் தேவனை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். யாவருமே அவரவருடைய இல்லங்களிலே சுகத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்றால் கர்த்தர் நல்லவர். எப்பொழுதுமே நம்முடைய காரியங்களிலே நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நன்மை செய்கிறவராகவும் நல்லவராகவும் இருக்கிறபடியால் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மேலான நன்மைகளிலே அவருடைய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு நிமித்தம் உண்டாயிருக்கிற சந்தோஷம் சமாதானம், அந்த சந்தோஷம் சமாதானத்தோடு கூட இந்த காலவெளியில் ஆண்டுடைய வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கடந்த லாக்டவுன் அல்லது இந்த ஊரடங்கு ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு லூக்கா 24ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களின் அடிப்படையில் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்ற கேள்வியோடு கூட கர்த்தர் கொடுத்து வருகிற சத்தியம் உங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் நாம் மரித்தோரிடத்திலே உயிரோடு இருக்கிறவரை தேட அழைக்கப்படவில்லை. ஜீவன் உள்ளோரிடத்திலே உயிரோடு இருக்கிறவர்களிடத்திலே அவரை தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். From the day when the lockdown was announced due to this COVID-19 or pandemic, we have been listening to the word of God from Luke chapter 24 verse 5 and 6. Why do we look for the living among the dead? That means the Lord has called us to look for the living, a living Lord, a resurrected one among the living. God has been so good to us to bring the message of His message which is there in His mind for the church nowadays. நாட்களிலே அதிகமாய் திருச்சபைக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து வருகிறார். அது அவருடைய மனதில் இருக்கிறது. அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தி வருகிறார் நமக்கு. அதனுடைய அடிப்படையிலே கடந்த நாட்களாக தொடர்ச்சியாக பல காரியங்களை சிந்தித்து வந்தோம். அவைகளிலே ஜீவனுள்ள ஆராதனையிலே உயிரோடு இருக்கிறவரை நாம் தரிசிக்க முடியுமா என்றால் முடியும் என்ற கருத்தையோடு கூட நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அப்படி என்றால் ஆராதனை என்றால் என்ன? வாட் இஸ் வர்ஷிப்? ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளை கொடுத்த விளக்கத்தின் மூலமாக அதை ஒரு 6 விதமான கருத்தியல்களை கொண்டு கடந்த ஒரு சில வாரங்களாக ஆழமாக சிந்தித்து வந்தோம். அது என்னவென்றால், ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்லது விசுவாசி கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், ஆராதனை என்றால் என்ன, அல்லது அதை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி, how an individual or a believer when he comes in the presence of God to worship, how should he worship? அவர் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களாக சிந்தித்து வந்திருக்கிறோம். And hereafter I will be listening to the word of God
how collectively we can worship the Lord, or how to worship the Lord with my fellow believer. என்னுடைய சக விசுவாசிகளோடு கூட நான் எப்படி கர்த்தரை ஆராதிக்க முடியும், ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து நாட்களை நாம் அதிகமாக சிந்திக்கவிருக்கிறோம். இன்றைக்கு அந்த சத்தியத்துக்குள்ளாக ஆழமாக செல்லாதபடி அதை குறித்து நான் அதிகமாய் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு சத்தியத்தை நினைவுபடுத்தினார். அதை இன்றைக்கு செய்தியாக சொல்லிவிட்டு வருகிற நாட்களில் அதனுடைய தொடர்ச்சியை அல்லது கலெக்டிவா இணைந்து அவரை ஆராதிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வருகிற நாட்களில் நாம் சிந்திக்கலாம். இன்னைக்கு இந்த செய்தி எனக்கு தனிப்பட்ட விதத்தில் பேசப்பட்டது போல இருந்ததுனால, personally I felt that the Lord was speaking to me personally. I would like to share with you the word of God today from the passage read to us. நமக்கு வாசிக்கேட்ட அந்த பகுதியிலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு வசனத்தை அந்த பகுதியிலிருந்து வாசிக்க கேட்டுவிட்டு செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். யோவான் 4 அதிகாரம் 23 வசனம். John chapter 4 verse 23. From that verse I'll read it at the later part of that verse. Although I'll read the entire verse. முழுதுமாக வாசிக்கிறேன். 23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், அடுத்த வாக்கியத்தை கவனிங்கள், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். John chapter 4 verse 23. Yet a time is coming and has now come when the true worshippers will worship the Father in the Spirit and in truth, for they are the kind of worshippers the Father seeks. The kind of worshippers the Father seeks. The kind of worshippers the Father seeks. Which kind of worshippers? Worshippers who worships the Lord with spirit and truth. அருமையா சொல்லுகிறோம், இப்படிப்பட்ட தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாய்? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் அல்லது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி நமக்கு நல்ல தெரிந்த ஒரு அருமையான பகுதி. சமாரிய ஸ்திரீயோடு கூட ஆண்டவர் டிஸ்கஸ் பண்ணின அல்லது பேசிக்கொண்ட சில விஷயங்கள், சம்பாஷித்துக் கொண்ட சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவத்திற்கு காரணம் என்ன? Why does the disciple John alone brings this incident which happened with Christ in his lifetime in the world, and he was when he came into the world as man? ஏன் யோவான் மாத்திரம் இந்த அருமையான விஷயத்தை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி அழகா சொல்லி இருக்கிறார்? ஒரு அழகான சம்பாஷணை, a beautiful discussion between the Samaritan woman and the Lord happened here. We know the story, we know the incident. I don't want to go in detail and explaining the incident happened and discussion took place between Jesus and the Samaritan woman. ரெண்டு பேருக்கு நடந்த சம்பாஷணையில நான் அதிகமா நேரம் செலவழிக்க விரும்பல. இதை குறித்து நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. இந்த செய்தியை சொல்லும் பொழுதெல்லாம் ஜீவ தண்ணீரை குறித்து அதிகமாக எம்பசைஸ் பண்ணப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். Whenever this passage is preached by preachers, the emphasis is given more on the living water which the Lord gives us. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ தண்ணீரை குறித்து நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் அந்த பகுதிக்கு தொடவே விரும்பவில்லை.
ஆனால் ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஜீவ தண்ணீரினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பது இந்த முழு சத்தியத்தினுடைய ஆழமான சத்தியம். சீஷர்கள் வருகிறார்கள். அவர்கள் ஆகாரம் எடுப்பதற்காக ஊருக்குள்ளே சென்றிருந்தார்கள். சீஷர்கள் வருகிறார்கள். அங்க வந்து இயேசுவை இயேசுவும் ஸ்திரீயும் அவரோடு கூட பேசி கொண்டிருந்ததை என்ன செய்திருக்கிறார்கள் கேட்ட பொழுது, போஜனம் ஒண்ணும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்கியத்தை கவனியுங்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லுகிறார். Can you please read John chapter 4 verse 32? நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். Verse 32, but he said to them, I have food to eat that you know nothing about. Thank you. See, I have the food to eat which you know nothing about என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். When the disciple came, while Jesus and the Samaritan woman were discussing about many things, and when they came back bringing the food to Jesus, he denied to take that food. Why? Because he said he has got another food to have. Now, what is the food? To find the food, to find the true worshipper for his Father. என்ன போஜனம் என்ன தெரியுமா? அவரை உண்மையோடு கூட ஆவியோடு கூட தொழுகிற நபர்களை கண்டறியத்தக்கதான ஒரு போஜனத்தை ஆண்டவர் அங்க வலியுறுத்தி, அப்படிப்பட்ட போஜனத்தை அருந்துவதற்காக இந்த உலகத்திலே பிதாவானவர் என்னை அனுப்பினார். அப்ப போஜனம் என்ன என்றால் என்ன? The greatest mission of finding the true worshipper who worships with his spirit and truth. ஆண்டவர் யாரையோ தேடி வந்திருக்கிறார். Lord has come into the world seeking somebody who worships the Lord with spirit and truth. ஆண்டவருடைய ஒரு பெரிய ஊழியம், மகத்தான ஊழியம். என்ன ஊழிய பாரத்தோடு கூட வந்திருக்கிறார் என்றால், தன்னை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களை கண்டறிந்து அவர்களை ஆராதிப்பதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி பின்பாக நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்து அந்த நித்திய ஜீவ காலமாய் அவரை ஆராதிக்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை தேடி இந்த உலகத்தில் இயேசுவானவர் வந்தார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்லி அந்த போஜனத்தினுடைய உண்மையத்துவத்தை இந்த முழு சம்பவத்தின் மூலமாக, யோவான் மூலமாக ஆவியானவர் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேச விரும்புகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், the message today morning the Lord would like to share with you is, or bring before you is, are you the one whom the Father seek? Are you the one whom the Father seeks? பிதாவானவர் தேடுகிற நபர் நீங்களா என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிற ஒரு அருமையான சத்தியம். Did Jesus find that person? Yes. Jesus found the Samaritan woman whom the Father seeks. ஆண்டவர் தேடின அந்த நபர் யார் தெரியுமா? இந்த சமாரிய பெண். ஏன்? அது நீங்களா இருக்கக்கூடாது. அது நீங்களா இருக்கிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு கால வேளையில ஆவியானவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிற ஒரு அல்லது சொல்லுகிற ஒரு அருமையான சத்தியம்.
இந்த செய்தி அதுதான். பிதாவானவர் தேடுகிற நபர் எதற்கு தெரியுமா? அவரை ஆராதிப்பதற்கு. எப்படி? ஆவியோடும் உண்மையோடும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கிற நபர்களை கண்டறியவே இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து என்ன செய்திருக்கிறார்? அவர் தன்னுடைய 33 வருஷ காலங்களை இந்த உலகத்திலே வாழ்ந்து பல சத்தியங்களை கற்றுக் கொடுத்து தேடி கண்டுபிடித்து இப்படிப்பட்ட சமாரிய பெண்ணை போன்றவர்களை அவர் இருந்த நாட்களிலே தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை கொடுத்து அவர்களுடைய ஆவியையும் மாம்சத்தையும் சரீரத்தையும் அவர் சுத்திகரித்து அவர்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அதே பணியை திருச்சபைக்கு கொடுத்து அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களை தேடுகிற கனமான ஊழியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய படைப்பு நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, மனுஷனை ஏன் படைத்தார்? மனுஷனை ஏன் படைத்தார்? அவன் பாவம் செய்வான் என்று தெரிந்தும் ஏன் படைத்தார்? பல கேள்விகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நான் இப்ப டீல் பண்ண போறதில்லை. Most of us often ask a question that why did God create man? What is the purpose of God creating man into the world, though he knowing that he will commit sin? நிறைய நேரங்களில் அந்த கேள்விகள் பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை குறித்து அதிகமாய் நான் விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. ஆனா இந்த நாளின் சத்தியத்தின்படி நாம் புரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு நோக்கம், அவரை தொழுது கொள்ள வேண்டும். சரியா? அவரை தொழுது கொள்ள வேண்டும். சற்று யோசித்து பாருங்களேன். தேவதூதர்களை ஏன் படைத்தார்? தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்கிறதுனாலே அவர் எப்படிப்பட்ட பணிவிடையை அவர் ஏற்றுக்கொள்ள போகிறார்? அப்படியெல்லாம் அல்ல. He can do everything on his own. அவர் எல்லாவற்றையும் தானாக செய்ய முடியும். அப்படி என்றால் இந்த தேவதூதர்களுடைய நோக்கம் என்ன? அவர்களை படைத்ததனுடைய நோக்கம் என்ன? அவரை ஆராதிக்க வேண்டும். 24 மணி நேரம் நம்முடைய கணக்கின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வேதம் சொல்லுகிறது, ஓயாமல் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை ஆராதிக்கும் மகத்தான பொறுப்பை அந்த தேவதூதர்களுக்கு கொடுத்தார். அதே நோக்கத்தோடு தான் மனிதனை படைத்தார். அவரை தொழுது கொள்வதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் என்ன வேண்டும்? நமக்கு ஒரு சுய சித்த வேண்டும். கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். அந்த சுய சித்தத்தோடு கூட, என் மன விருப்பத்தோடு கூட, என் ஆசையோடு கூட அவரை ஆராதிப்பதற்கு தான் நமக்கென்று ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். Now what is the purpose of God creating angel and human being? Not to do some service, but to worship him. Round the clock. Bible says round the clock angels are worshiping the Lord, saying, God is holy, holy, holy. To worship him, God created man. To create man in his image with the ability of having free will, with his own wish. The Lord expects every human being to worship him. The only one purpose of God creating human being is to worship him. நல்லா கவனிங்க. அவரை ஆராதிக்கும் நோக்கோடு படைத்திருக்கிற தேவன் உங்களுக்கு எனக்கும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற வேளையில சாதாரணமாய் ஆராதிக்க கூடாது. அத்தனை விதமான அழகோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும். அத்தனை விதமான அனுபவங்களோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? மனிதனை படைக்கும் முன்பே எல்லாவற்றையும் மனிதன் கம்ஃபர்டபுளா அல்லது மனிதன் ரொம்ப சுகமாய் தேவனை ஆராதிப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் படைத்துவிட்டு 6 நாளைக்குள்ளாக கடைசியாக தான் மனிதனை படைத்தார். God created
whatever is necessary for every human. At the end he created human. Why? Because with all the comfort he should worship the Lord. With all the comfort he should worship the Lord, enjoying his creation. அவருடைய சிருஷ்டிப்பை அழகாய் அனுபவித்து ரசித்து ருசித்து அந்த சிருஷ்டிப்பின் இருக்கக்கூடிய மகிமை மகத்துவங்களோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் படைத்தாரை ஒழிய வேற என்ன காரணம் இல்லைங்க. ஆனா ஆண்டவர் அவரை ஆராதிக்கும்படி அவனுக்கு கொடுத்த சுதந்திரத்தை அவன் தவறாய் பயன்படுத்தினதுதான் அவனுடைய காரியம். He misused the freedom which was given to him to worship the Lord with all the comfort. அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், மனுஷனை ஏன் கடைசியில படைத்தார் என்று சொல்லி. ஏன் படைத்தார் தெரியுமா? நான் சுகமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்திருக்கிற படைப்புகளின் சிருஷ்டிப்பின் மகிமையோடு கூட மகத்துவத்தோடு கூட என் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எல்லாவற்றையும், ஒளியை படைத்திலிருந்து இருளை படைத்ததிலிருந்து இருளை அமைதியாக்கி அதிலே ஒரு அழகழகான சிறிய வெளிச்சங்கள் உண்டாக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் சந்திரனையும் உண்டாக்கி பின்பாக பகலை படைத்து பகலையும் அவர் வெளிச்சமாக்கி அதிலே அவன் சுதந்திரமாயிருந்து அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் ருசித்து புசித்து அவனுடைய படைப்புகளை பார்த்து ரசித்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் படைத்தார். அவருடைய படைப்பின் அருமையான சரித்திரத்தை எடுத்து பாருங்கள், அந்த வரலாற்றை எடுத்து பாருங்கள். என்ன அழகாய் படைத்திருக்கிறார். என்ன சாயல் தெரியுமா? அது பரலோகத்தின் சாயல். பரலோகத்தின் சாயல். அதை விளக்குவதற்கு எனக்கு சமயம் இல்லை, அதில் அதிக நேரம் செலவழிக்க விரும்பவில்லை. அந்த சாயலிலே மனிதனை படைத்து மனிதனுக்குண்டான அத்தனை அம்சங்களையும் படைத்து ஒருவேளை ஆண்டவர் படைத்த ஏதேன் தோட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகமாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதன் பாவம் செய்த பின்பாக அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் உண்டாக்கின கூடாரமாக இருந்தாலும் சரி, அல்லது அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின அவருடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற திருச்சபையாக இருந்தாலும் சரி, இனி ஆண்டவர் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமியாக இருந்தாலும் சரி, எல்லாமே பரலோகத்தின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நோக்கம் தெரியுமா? அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். God took the blueprint to create the human being, the Eden, Garden of Eden, as well as the entire universe. The replica of heaven where the Lord God lives, God Almighty lives. It took the blueprint from the residence place which is called heaven, the residence place of God which is heaven. And after the fall of human being, he took the replica or the blueprint of heaven only to make the tabernacle, the temple, the church, as well as the world which he is going, the new heaven and earth which he is going to create after this world, after our life. You know, the only purpose is to worship him. With that great mission, our Lord Jesus was sent into the world there to seek the one who worship the Father with spirit and truth. என்ன அழகான சத்தியம். இந்த காலவெளியில ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, அந்த ஆண்டவர் கண்டறிந்த அவரை பிதாவை ஆராதிக்கிற, எப்படி ஆராதிக்கிற? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறது நீங்களா ஏன் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர், இந்த ஆவியானவர் இந்த காலவெளியில கேட்கிற ஒரு கேள்வி. ஆராதனை முடிந்த பின்பாக ஒரு தீர்மானத்தோடு செல்ல முடியுமா? சாமி, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கவே
இயேசுவானவர் உமக்குள்ளாக என்னை அவருடைய பிள்ளையா இருக்கும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே உம்மை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த காலவேளையில் ஆவியானவரை பார்த்து நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? ஆண்டவர் கண்டறிந்த அருமையான பிதா எதிர்பார்க்கிற, அவரை எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதா எதிர்பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு நபரோடு கூட தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான கிணற்றடியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நபர் வேற யாரும் இல்லை, இந்த சமாரிய பெண். இந்த முழு சம்பவத்தை வாசித்து பாருங்க, முழு சம்பாஷணையை வாசித்து பாருங்க. அது நிச்சயமா உங்களுக்கு புரியும். You read the entire incident and the entire discussion of Jesus Christ with the Samaritan woman, you will understand. Our Lord Jesus Christ found a person whom the Father sought. என்ன அழகான ஒரு சம்பவத்தை யோவான் நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார் பாருங்க. சரி, இப்போ இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆராதனைகளிலே பல காரியங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. அதை குறித்து வருகிற நாட்களை நாம் சிந்திப்போம். பாடல் ஒரு முக்கியத்துவப்படுத்துகிறது, வேத வாசிப்பு ஒரு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, செய்திகள் முக்கியத்துவப்படுகிறது. இது போக புதுசா ஒன்று கிளம்பி இருக்குது, என்னன்னா பிரைஸ் அண்ட் வர்ஷிப். அது என்னன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. ஆல்ரெடி the liturgy that is given by our forefather or the early church fathers has got all the worship and praises, and praise and worship is already there. ஆனா இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய praise and worship என்னன்னு எனக்கும் புரியல. எனக்கு திருச்சபைகளையும் நிறைய so called episcopal churches அதை அனுமதிச்சு வச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஆவியானவர் தேடினது praise and worship பண்ணக்கூடியவங்க அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களோ இயேசுவானவர் தேடி வந்தார். இன்னைக்கு நிறைய ஆராதனைகள் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் ஆராதிக்கிறது போல இருக்கிறது. அன்றைக்கு எலியாவின் நாட்களிலே அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஆராதித்தது போல இருக்கிறது. சத்தம் கேட்கிறது, ஆடல் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, நாள் முழுசும் நடத்துறாங்க, ஒன்னும் நடக்கல இல்ல. ஆனா எலியா பண்ணின ஒரே ஒரு பிரேயர் தான். In that service which was conducted by Elijah along with the prophets of Baal, you know what had happened? They were shouting and howling, and they did whatever is possible with them to have the worship. The only one thing Elijah did was he sought the Lord with a simple prayer with spirit and truth, and miracle happened. He got the result immediately after he worshipped the Lord. இன்னைக்கு நிறைய ஆராதனைகளிலே சத்தம் நிறைய கேட்குது, ஆர்ப்பரிப்பு நிறைய கேட்குது, ஆடல் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. உண்மை இருக்கிறதா? ஆவி இருக்கிறதா? ஆவி என்றால் ஜீவன் இருக்கிறதா? இவ்வளவு நாட்கள் அதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், ஜீவனுள்ள ஆராதனையை ஆராதிப்பது எப்படி என்று சொல்லி. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் கூட தொழுது கொள்ள வேண்டும். ஆராதனைக்கு எதுக்கு வருகிறோம்னு இன்னைக்கு நிறைய பேர் தெரியல. அது ஒரு சடங்காச்சாரம் ஆயிடுச்சு. நம்மோடு கூட ரத்தத்தில் ஊறி சிலர் சொல்லுவாங்க, ஆராதனையில் அட்டன் பண்ணலன்னா எப்படியோ இருந்த மாதிரி இருக்குது. எப்படியோ இருக்கிறதுக்காகலாம் ஆராதனைக்கு வராதுங்க. அவரை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிப்பதற்கு ஆராதனை, அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆகவே நான் எந்த ஆராதனைகளையும் இவர் யாரோ ஏதோ ஒரு திருச்சபைக்கு விரோதமானவர் என்று சொல்லி யோசிக்காதீர்கள். Nowadays we hear all sorts of singing with music and all sorts of noises. We think that by shouting and singing we are doing a right worship. Right worship. அப்படி இல்லவே இல்லை. என்ன பண்றோம் அதுல நான் சொல்லித்தரேன். What we are doing in reality is we put away our body apart from our spirit. Only the body worships. Only body worships.
or parts of our body worships by shouting and howling without realizing what we are doing. The spirit is silent there. The body and the activities of our body while worshipping the Lord in praise and worship, it makes our spirit silent. கையை தூக்குன்றான், காலை தூக்குன்றான், சத்தமா ஜெபம் பண்றான், சத்தமா பாடுன்றான். சத்தமா எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றோம்? மற்றவங்க எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக. ஆனா கத்தி எத்தனை இடங்களிலே பிரச்சனைகள் வந்திருக்கிறது இப்படி சத்தம் போடுகிறதுனால. என்ன அழகான ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற நபர் எல்லாம் சமாரிய பெண் தான் அவரை ஆராதிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சமாரிய பெண்ணை போன்றவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை தான் இயேசுவானவர் தேடி வந்தார். ஆர்ப்பரித்து ஆராதிக்கிற யார் வேணாலும் ஆராதிக்கலாங்க. மற்ற சமயங்களுக்கும் கிறிஸ்தவ சமயத்திற்கும் உள்ள ஆராதனை முறைமைகளில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இன்றைக்கு எந்த வித்தியாசமும் காட்டாதபடி, காண்பிக்க முடியாதபடி நடக்கக்கூடிய ஆராதனைகளிலே காணொளியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மீடியாஸ்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆராதனைகள் எல்லாம் சரியா தவறா என்பதை இன்னைக்கு புரியாது. பரலோகத்துக்கு போகும் பாருங்க, அன்னைக்கு புரியுங்க. பரலோக ராஜ்யத்திலே பிதாவானவரை நேருக்கு நேராய் அவருடைய மகத்துவங்களை நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது இயல்பாய் நமக்குள்ளே உருவாகும் பாருங்கள் ஆராதனை. நம்மளால சும்மா இருக்க முடியாது. பரலோகத்தில் போய் நம்ம ஒருத்தராலும் சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ணுவது? அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியாதுங்க. அதுதான் பரலோகத்தினுடைய அழகு. We cannot keep quiet when we enter into heaven. We will worship, we will keep on worshiping. நீங்க 1.5 மணி நேரம் ஆராதனை அல்லது 1 மணி நேரம் ஆராதனை 5 நிமிஷம் கூடிட்டுனா வாட்சை காட்டுற அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்க பரலோகத்துக்கு வந்து பாருங்க. அந்த பரலோகத்துல ஆராதனையில ஒரு சலிப்பு தட்டாது. நிறைய பேர் பேசுற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நீங்க ஒழுங்கா ஆராதனை நடத்தினா நாங்க ஏன் போரா இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆராதனையை ஜீவனுள்ள ஆராதனையாகும், ஆராதனையை அர்த்தமுள்ள ஆராதனையாக ஆராதிக்கிற நீங்கள் தான் மாற்ற முடியும், நடத்துவர்கள் அல்ல. நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற சத்தியத்தின்படி only the worshipper, not the conductor. The worshippers can make the worship live and meaningful as per the expectation of our heavenly Father. சரி, இந்த சம்பவத்துக்குள்ளாக நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அருமையான ஸ்திரியோடு கூட நடந்த சம்பவத்தில் அவ கூட இவ்வளவு நாள் ஆராதனை எப்படி ஆராதிச்சு வந்தான்னா, உலகத்துல எனக்கு என்னெல்லாம் அவசியமோ என்னுடைய உலக அத்தியாவசியத்திற்காக இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனைக்கே போறோம், ஆலயத்துக்கு வரோம். We come to this church to worship the Lord for the needs of the world for us. நமக்கு உலகத்துல நிறைய தேவை இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமா தந்துட மாட்டாரா? ஐயா, அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது அதைத்தானே ஆதியில செய்தாரு. ஆராதிக்கிறதுக்கு ஆராதனை எல்லா விதமான சுகத்தோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் தானே. மனுஷனுக்கு உண்டான புசிப்பதற்கும் வாழ்வதற்கும் உண்டான சூழ்நிலைகளையும் காலங்களையும் நேரங்களையும் பார்த்து 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 சிருஷித்து இவ்வளவு சுகத்தோடு என்னை ஆராதிக்கட்டும் என்று சொல்லிதானே அத்தனையும் படைத்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா உலகத்திலே உங்களுக்கு எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி? அந்த தேவைகள்லாம் நிச்சயமா சந்திப்பாரு. அந்த தேவைகளுக்கு மாத்திரம் ஆலயத்தில் அங்கத்தினராகவும் ஆலய ஆராதனை கலந்து கொள்வர்களாய் இருப்போம் என்றால் இந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் இழந்தவர்களா வறுமை ஒழிய இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களா வர முடியாது. நம்மால ஆராதனை என்ன ஆசீர்வாதம்? பிதாவானவர் எதிர்பார்க்கிற விதமாக அவரை ஆராதிக்கிற ஆசீர்வாதம், அவரை ஆராதிக்கிற ஆசீர்வாதம். It will be in vain if we come to the church for the needs of the necessary things which we need in the world.
God knows. God knows before asking in our prayers what we need. That is why God created everything which is necessary for human being, and at last He created human. You know why? Again, I would like to say, with all comfort, we may worship Him. With all comfort, we may worship Him. We may worship Him. சரீரத்திற்காக மாத்திரம் ஆவியை வெளியே வச்சுட்டு ஆராதனைக்கு தயவு செய்து வராதீங்க. ஆர்ப்பரிப்பவர்களாயிருப்போம், ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாய் அவரை தொழுது கொள்ள முடியாது என்பதை உங்களோடு கூட நான் நிறைய டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய இதுகளை சொல்லியிருக்கிறேன், விளக்கங்கள் அதில் கொடுத்திருக்கிற. நீங்கள் அந்த வேத வசனங்களை நீங்கள் வீடுகளில் உட்கார்ந்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இதைவிட அதிகமான விளக்கத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்வீர்கள். நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் சொல்லலாம். முதலாவது, ஆவியில் ஆராதிப்பது என்றால் என்ன? ஆவியில் ஆராதிப்பது என்றால் என்ன? அந்த வசனங்களை எல்லாத்தையும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சரியா? நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, நிறைய காரியங்களை ஸ்கிப் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது, இப்ப ஆவிக்கும் சரீரத்திற்கும் உள்ள வித்தியாசம். ஆராதனையில் வந்து உட்கார்ந்த உடனே என் கண்ணு பார்க்குது, வாய் பாடுது, பேசுது இல்லையா? அவரை பாடுகிறது, வாய் பாடுகிறது, என் கண் ஆராதனை நடத்துகிறவர் மூலமாக என்னை ஒருமுகப்படுத்துவதற்கு என் கண் செயல்படுகிறது, என் வாய் பாடுகிறது, பேசுகிறது, ஜெபிக்கிறது, எல்லாமே செய்கிறது. ரைட்? என்னுடைய கரங்களை அசைத்து பாடுகிறோம். அசைத்து பாடுவது தவறென்று சொல்லவில்லை, கைத்தட்டி பாடுவது தவறென்று சொல்லவில்லை, கைகளை உயர்த்தி ஜெபிப்பதும் பாடுவதும் தவறென்று சொல்லவில்லை, எல்லாம் செய்கிறது. இது மாம்சம். கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, கர்த்தருடைய வசனங்களை பாடல்களை கேட்கிறது, சத்தியங்களை கேட்கிறது, கண் பார்க்கிறது, ஒருமுகப்படுத்தி வாய் பாடுகிறது, ஜெபிக்கிறது, சிந்திக்கிறது, எல்லாவற்றையும் செய்கிறது. சரியா? கரங்களை அசைக்கிறோம், நாம் நடக்கிறோம், உட்காருகிறோம், எழுந்திருக்கிறோம். தி என்டையர் பாடி இன்வால்வ்ஸ் இன் தி worship. I am not denying that the body should not involve in the entire worship service. நிறைய பேருடைய சரீரமே ஆராதனையில் ஒத்து போறதில்லை. ஏன்னா ஆராதனையில் உட்கார்ந்த உடனே நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடும். ஆராதனையில் உட்கார்ந்த உடனே நிறைய பேருக்கு என்னது, சரி ஆவினாலதான் ஆராதிக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்தா மாம்சத்திலையும் ஆராதிக்கிறது இல்லை. ஏன்னா வந்த உடனே சூப்பர் இடம் எதுக்கு? ஆராதனை. நல்ல நம்ம ஆலயத்தில் நல்ல ஏசி வேற வச்சு கொடுத்துருக்குறோமா. சிலருக்கு சில பர்டிகுலர் இடங்கள் இருக்குது, அங்க உட்கார்ந்த அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணு, நல்லா தூங்கலாம். ரெண்டாவது, சிநேகிதர்களோடு கூட கொஞ்சம் உட்கார்ந்து வெளியில பேச முடியாத சில காரியங்களை அங்க உட்கார்ந்து பேசிக்கலாம். இதுக்குன்னே ஃபிக்ஸ்டு இடங்கள்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஆக கண்ணும் பார்க்கறது இல்லை, வாயும் பாடுகிறது இல்லை, கடைசியில் ஆமேன் மட்டும் போட்டு காணிக்கைக்கு கை நீட்டிடும். ஆக சரீரத்தில் ரெண்டு தான் ஆராதனையில் பங்கெடுக்கிறது. ஒன்று கை நீட்டுறது காணிக்கைக்கு, அடுத்தது கண்ணு பார்க்குது, அவ்வளோதான். நிறைய பேர் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தூங்குறத பார்த்துருக்குறேன். அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒன்று, கண்ணை திறந்தே அவங்களால தூங்க முடிந்தது. கவனியுங்கள், அதுக்காக இதெல்லாம் தவறுன்னு நான் சொல்ல வரவில்லை, வேதமும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் பார்க்கிற கண் ஆவியிலே கர்த்தரை பார்க்க முடிகிறதா? பார்க்கிற கண்ணு ஐயரு யார் வந்திருக்கிறா, யார் ஆராதனை நடத்துறா, எப்படி நடத்துறா, இதைத்தான் பார்க்குது. பக்கத்துல யார் இருக்கா, தூரத்துல யார் இருக்கா, இதெல்லாம் நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனா இங்க பார்க்க வந்ததே கடவுள் அல்ல, அவரை பார்க்க முடிகிறதா? எல்லாவற்றையும் பார்க்கிற இந்த மாம்ச கண், ஆவியில இருக்கக்கூடிய அந்த கண்ணின் மூலமாக கர்த்தரை காண முடிகிறதா என்றால் அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே ஆவியிலே தொழுது கொள்ளுகிறார்கள். எல்லா வசனங்களை கொடுத்திருக்கிற வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அதெல்லாம் விளக்குவதற்கு எனக்கு சமயம் இல்லை. ரைட்? கேட்கிற காது கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது போல. சிலருங்கள பிரசங்க செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது சிலரை பார்த்தா ரொம்ப உன்னிச்சு நம்ம செய்தியை கேட்கறது போல, அவங்கள பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா, நம்ம செய்தியை ரொம்ப அழகா கேட்கிறாங்களேன்னு. முடிஞ்சு
செய்தி என்ன, இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த செய்தி என்னன்னு கேட்டா, அப்படி ஒரு முழிச்சிட்டு, நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த உதாரணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்க சொன்ன கதை நல்லா இருந்துச்சு. என்னுடைய பிரசங்களை கதையே சொல்ல மாட்டேன். அதுக்காகவே கர்த்தர் என்ன பேசினார் உங்களோடு கூட? ஆவி கேட்டிருக்கிறதா, உங்க மாம்ச காது கேட்டிருக்கிறதா? ஆவி கேட்கும் என்றால் நீங்கள் ஆவியோடு கூட என்ன செய்திருக்கிறீர்கள்? ஆண்டவரை ஆராதித்திருக்கிறீர்கள். இந்த சரீரத்தில் காண்கிற அத்தனை அவயவங்களும் ஆவியிலே உணரப்படுகிறது. ஆவியிலே உணரப்படுது. ஆவியிலே உணர்ந்து அவரை என்னால் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க முடிகிறதா? பிசாசானவன் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கைகளை உயர்த்தி நடனம் ஆடி சத்தமாய் பாடுகிறதுனாலும் பேசுகிறதுனாலும் ஜெபிக்கிறதுனாலும் என்ன செய்கிறான்? ஆவியிலே ஆண்டவரை ஆராதித்து அவரை உணர முடியாதபடி, கர்த்தருடைய வசனங்களையும் அவரையும் உணர முடியாதபடி, காண முடியாதபடி, கேட்க முடியாதபடி, அவரை தொட்டு ருசிக்க முடியாதபடி செய்து விடுகிறான். பார்க்கிற கண் ஆவியிலே ஆண்டவரை பார்க்க வேண்டும். கேட்கிற காது ஆவியிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும். பாடுகிற வாய், துதிக்கிற வாய், ஜெபிக்கிற வாய் ஆவியோடும் கருத்தோடும் கேட்க வேண்டும். நிறைய பேருக்கு பாடுற பாட்டே புரியாது, என்ன பாடுறதுன்னு தெரியாது. நிறைய பேர் டியூனுக்கும் அல்லது ராகத்திற்கும் தாளத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை மறந்து விடுகிறார்கள் பாடல் பாடும் பொழுது. ஆவி எங்கே பாடுகிறது? வாய் மட்டும் பாடுது. மூளைக்கும் வாய்க்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால மூளையும் வாயும் பாடி விடுகிறது. அதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தம் கிரகிக்கப்படவில்லை. ஆவியினால கிரகிக்கப்படுகிறதா? வாய் பாடும் பொழுது கருத்தோட பாடுறோமா? ஆவியோட பாடுறோமா? பவுலடியார் சொல்கிறார், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். என் ஆவி பாட வேண்டும், வாய் அல்ல. வாயில பாடுறதுக்கு நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது என்னுடைய ஆவி பாட வேண்டும், என்னுடைய வாய் அல்ல. வாய் அல்ல. These are all instrument that is given by the Lord as blessings to worship the Lord in our spirit. கைகளை உயர்த்தி பாடுகிறோம். இந்த கைகள் எத்தனை சுத்தமுள்ளதாய் ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்தப்படுகிறது. இந்த கைகளிலே செய்கிற செயல்பாடுகள் என் ஆவியிலே சுத்தமுள்ளதாய் இருக்கிறதா? அப்பொழுது மாத்திரமே நீங்கள் கைகளை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். கை சுத்தம் இல்லாதபடி ஆண்டவர் ஒரு நாளும், நீங்க எவ்வளவு கயிறை உயர்த்தினாலும் சரி, எவ்வளவு பவர்ஃபுல்லா கையை உயர்த்தி ஜெபித்தாலும் ஆராதித்தாலும் ஒரு நாளும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. வாழ்க்கையில மறந்துடாதீங்க. கண் சுத்தம், வாய் சுத்தம், செவி சுத்தம், கைகள் சுத்தம், கால்கள் சுத்தம், உங்களுடைய சரீர சுத்தம். ஆவி என்பது அல்லது மாம்சத்தின் அவயவங்கள் என்பது ஆவி செயல்படுவதற்குண்டான உபகரணங்கள். These are all instrument that is given by the Lord so that we may worship Him in spirit. Only thing in most of the worshippers, what happens? There is no connectionality or connectivity between the parts of the body and their spirit. இந்த உபகரணங்கள் எல்லாம் செயல்படுகிறது, ஆவி அமைதலா இருக்குது, உணரப்படாதபடி. ஆனால் ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த உபகரணங்களுக்கும் உள்ளே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கணுங்க. அப்பதான் ஆவியில ஆண்டவரை ஆராதிக்க முடியும். இந்த ஒரு சத்தியத்தோடு முடிக்கிறேன். உண்மையோடு கூட எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பது அடுத்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கிறேன். The Bible, or I am not against singing loudly, praying loudly, shouting before the Lord, waving our hands before the Lord. But does that parts of our body
through that parts of our body, our spirit enjoys and feels. Worshipping the Lord. கர்த்தரை கண்ணால் பார்க்க முடியவில்லை என்றால், கர்த்தரை வாயால் உண்மையோடு கூட கருத்தோடு கூட துதிக்க முடியவில்லை என்றால், ஜெபிக்க முடியவில்லை என்றால், என்னுடைய கைகள் அசைக்கப்படும் பொழுது சுத்தமுள்ள கைகளாய் அசைக்கப்படவில்லை என்றால், என்னுடைய சரீரம் அவருடைய ஆராதனையிலே அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை ஆவியிலே உணர முடியவில்லை என்றால், நான் ஆவியிலே இன்னும் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை, மாம்சத்திலே மாத்திரம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். மாம்சத்திலே மாத்திரம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இதோடு நான் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய ஆராதனையில வரும் பொழுது நம்முடைய ஆவி என்ன செய்கிறது? When we come in the presence of God, we allow our parts of our body to do something according to the liturgy that is given, according to the order of service. It takes part in every aspect and every parts of the order of service. What about the Spirit? What about the Spirit? What does the Spirit doing while all our parts of the body take part in the service, order of service? Often it is dead. Often it is mum. Often it is into coma. நம்முடைய மாம்சத்தின் அவயவங்கள் எல்லாவற்றையும் ஆராதிக்க அனுமதித்து விட்டு ஆவி செத்து போயிருக்கிறது. ஆவினால் அவைகள் எல்லாம் உணரப்படாமல் இருக்கிறது. ஆவினால் அவைகள் எல்லாம் அனுபவிக்கப்படாமல் இருக்கிறது. ஆவி உறங்குகிறது. ஆவி செத்து போயிருக்கிறது. ஆவி செயலிழந்திருக்கிறது. ஆவியை செயலிழக்க விட்டுவிட்டு மனித மூளையினாலே மாம்சத்தை செயல்படுத்த முடியும். அதுதான் இன்னைக்கு நிறைய கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற விதம். By keeping our spirit silent, through our mind, we allow all our parts of body to take part in the order of service and worship Him. You know, சரீரத்தை மனுஷன் பார்க்கலாங்க. உங்க கண்ணை மனுஷன் பார்க்கலாம், உங்களோடு கூட ஆராதிக்கிறவர்கள் ஐயர் பார்க்கலாம். உங்களுடைய வாய் பாடுகிறத ஐயர் பார்க்கலாம், மனுஷங்க பார்க்கலாம். உங்களுடைய செவி கேட்கிறத ஐயர் பார்க்கலாம், அல்லது உங்களோடு கூட ஆராதிக்கிற விசுவாசிகள் பார்க்கலாம். ஆனால் ஆவி பாடுகிறதை கர்த்தரால் மாத்திரம் காண முடியும். ஆவி கர்த்தரை பார்க்கிறதை கர்த்தரால் மாத்திரம் பார்க்க முடியும். செவி ஆவி கேட்கிறதை கர்த்தரால் மாத்திரம் கேட்க முடியும், உணர முடியும். என்னுடைய ஆவி தெய்வத்தை தொடுகிறதை, தெய்வ பிரசன்னத்தை உணர்கிறதை ஆவியானவர் மாத்திரமே உணர முடியும். மனிதன் பார்ப்பதற்காக தேவனை ஆராதிக்காதீர்கள். தேவன் ஆவி ஆராதிக்கிறதா என்று பார்க்கிறார், மாம்சம் ஆராதிக்கிறதா என்று பார்க்கவில்லை. ஆவியோடு கூட ஆராதிக்கிறவர்களை தேடித்தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்தார். அதைத்தான் என் போஜனம் என்கிறார். சமாரிய பெண்ணுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து விட்டு, அவளுக்கு உண்டான கேள்விகளை கேட்டு அவளை ரட்சித்து விட்டு, அவளுடைய பாவங்களை மன்னித்து விட்டு, அவளோடு கூட நடக்கக்கூடிய சம்பாஷணைகளை அடுத்த பகுதிகளை வாசித்து பார்க்கும் பொழுது அவரை தொழுகிற ஒரு அருமையான the second part of discussion after the Lord gave forgiveness of sin to that Samaritan woman, the main the entire the main content of the discussion comes at the end. Lord was discussing about the worship, the place of worship, how to worship, where to worship, how and he give more emphasis on the worshippers, how they have to worship the Lord.
ரட்சிக்கப்பட்ட அனைவர்களையும் ஆண்டவர் ரட்சிப்பை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அவரை ஆராதிப்பதற்கு மாத்திரம் என்பதை இந்த அருமையான சம்பவத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். Now, what is the beauty of God? Finding a true worshipper who is the Samaritan woman in this incident, she brought many more worshippers to the Lord. She brought many more worshippers to the Lord because she was the one whom the Lord found was a true worshipper and who worships with spirit. Worships with spirit. ஆவியோடு கூட ஆராதிக்கிற ஒரு நபரை ஆண்டவர் கண்டுபிடித்தார். அந்த நபர் யார் என்றால் இந்த சமாரிய பெண். எப்படி புரிந்து கொண்டார் ஆண்டவர்? அவள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்க ஆவியோடு கூட ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கண்டறிந்த பின்பாக, ஏனென்றால் அவளுடைய ஆவி முழுவதும் ரட்சிப்பினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அருமையான மகள் இன்னும் அநேகரை அவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. அதான் அழகு, இந்த சம்பவத்தினுடைய அழகு. A true worshipper who worships with spirit and truth can found the right worshippers and bring them to the Lord in the presence. நீங்களும் நானும் ஆண்டவரை இப்படி ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிப்பது உண்மையானால், நீங்கள் உண்மையாகவே இப்படி ஆராதிக்கிறவர்களாக இருப்போம் என்றால், நிச்சயமாக இன்னும் அநேக ஆராதிக்கிறவர்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வர முடியும். அதுதாங்க இதனுடைய பலன். அதுல இருந்தே நீங்களும் நானும் உண்மையாகவே இதுவரை ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்திருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள முடியும். நான் சொந்த ஜனங்களை பாரு, ஐயா வந்து பாருயா, என்ன கண்டுபிடிச்சிட்டாரு ஒருத்தர், நான் செய்ததெல்லாம் சொல்லிட்டாரு, இவர் தான் கிறிஸ்துவோ, ஆராதிக்கிறவளை கண்டறிய வந்த கிறிஸ்துவோ, வந்து பார் சொன்னா வந்த அவ்வளவு பேரும் வந்து ஆண்டவரிடத்தில் வந்து அவரை ஆராதிக்கிறவர்களாக வேதம் சொல்லுகிறது. பின்னாலே வாசி பாருங்கள். Many more believed the Lord. Many more believed the Lord, whom the Samaritan woman brought to the Lord. ஆண்டவரிடத்தில் வந்து அத்தனை பேரும் விசுவாசித்தார்கள். ஆண்டவரிடத்தில் வந்து அத்தனை பேரையும் ஆண்டவர் விசுவாசிகளாய் மாற்றி, அத்தனை பேருக்கு ரட்சிப்பை கொடுத்து, அத்தனை பேரையும் அவரை உண்மையோடு கூட அல்லது ஆவியோடு கூட ஆராதிக்கிறவர்களாய் ஆண்டவர் கண்டறிந்தார். ஆண்டவர் கண்டறிந்து பிதாவினுடைய சமூகத்தில் கொண்டு வந்தாருங்க. எவ்வளவு பெரிய போஜனத்தை ஆண்டவர் அன்னைக்கு புசித்திருக்கிறார். கண்ணமுள்ளாம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும். ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சாமி, ஆவியிலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோமா இல்லையா என்பதை எங்களை நாங்களே சிந்தித்து பார்ப்பதற்கான வாய்ப்பை இந்த காலவெளியில எங்களுக்கு நீர் கொடுத்தீர் சாமி. மாம்சத்தினாலே அவரை ஆராதிக்க அனுமதித்து விட்டு ஆவி உறங்காதபடி, ஆவியை அவிழ்த்து போடாதபடி, ஆவியை சாக கொடுத்து விடாதபடி, ஆவி உயிருள்ளதாக, ஆவி உணர்வுள்ளதாக, ஆவி உண்மை உள்ளதாக ஆராதிப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க இந்த காலவெளி அழைத்திருக்கிறீர் சாமி. ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடு ஆராதிக்கிறவர்களாக, மாம்சத்தோடு மாத்திரமல்ல ஆவியோடும் ஆராதிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் என்று சொல்லி, ஆவியோடு ஆராதிக்கிறவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ சமாதானத்தோடு ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று
தேவனுடைய நாம மகிமைக்காக கீர்த்தனைகளிலே 384 கீர்த்தனை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே என்கிறதான பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பமாயே சுனமோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு. பிதாவானவர் விரும்புகிறபடி அவரை ஆராதிக்கிறவர்களை தேடி வந்தீரே சுவாமி. சமாரிய பெண்ணை தெரிந்தெடுத்தீர், சமாரிய பெண்ணை கண்டுபிடித்தீர். அந்த சமாரிய பெண் மூலமாக அந்த பட்டணத்திலே அநேகரை நீர் ஆண்டவரே நீர் அன்றைக்கு பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாய் நீர் கண்டெடுத்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆவியோடும் உண்மையோடும் அவர்கள் உம்மை ஆராதிப்பதற்கு அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தகுதிப்படுத்தினரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. மாம்சத்தை அனுமதித்து விட்டு ஆவியை நாங்கள் ஆண்டவரை அவித்து போடாதபடி சாமி ஆவியோடு கூட உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன செய்தியை கேட்டோம். அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதி. நம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. அவருடைய உழைப்பையும் கையின் பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொண்டதை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அதோடு கூட ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருந்தீருமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசனத்தை உணர்ந்தோமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசனத்தை அனுபவித்தோமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசனத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து தேவ சமாதானத்தினால என்னுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென்.